ஏங்க 8.2% ஓட்டு வச்சிருக்கிற சீமான் அந்த மனுஷன் மாட்டு ஜனங்களுக்கு என்ன பிரச்சனையோ அங்கங்கே ஓட்டுங்கிறத இன்னைக்கு சிதம்பரத்தில் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1.5-2 மாசமா லோன்னு அலையிறாரு, ஊராக அலையிறாரு பாவம். ஒரு பிரச்சனை எடுத்துக்கினேன். நீ இங்கேயே உட்காந்துருந்தே, நாங்கள் தான் தீர்மானிக்கிறது. சூரியன் மறைவதும் சூரியன் வருவதுமே என்னால தான். ஏய் நீ உட்காந்துங்கிறத நாங்கள் கொடுத்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அப்படின்னு திமுக சொல்லுது. எங்கள் கூட்டணி பலமாக இருக்கு, இருந்துட்டு போட்டோமே பின்ன. இன்னுமா விஜய் வாங்க தருமான்னு கெஞ்சுங்கிறாரா? இல்லை அதிமுக வாங்க தருமான்னு கெஞ்சுதா? இன்னுமா அவன் சுற்றி அறிவாரோட பெட்ரூமோட திமுக கூட்டணி உடைக்கலான்னு போகிறாங்களா? அதான் வேலையா? தவிர்க்க முடியாத சக்தி நான் என் தலைமையில் ஒரு அணி அமைக்கட்டும், தமிழ்நாட்டை மாற்றி அறிவிட்டோம் கூப்பிட்டு சும்மா வாங்கிறது 1% ஓட்டுக்குதா 1.5% ஓட்டுக்குதான்னு தெரியல. இதில் வேற ஒரு பெருமை, தனித்து நின்று எங்களுடைய வாக்குகள் எத்தனை சதவீதம் என்று நிரூபிக்கலாமே இன்றைக்கு அரசியல் களத்தில் இருக்கிறோம். அதால் தான் அவன் காரிட்டு போகிறான் திமுக. சார் எங்கள் ஊரில் ஏரியை தோன்றான் சார், போய் பாருங்களேன். கேஜிஎஃப்ல எப்படி பள்ளம் இருக்கும் அந்த மாதிரி தோண்டி வச்சிருக்காங்க சார். நீங்கள் நிலக்கரி எதனா தோண்டிங்களா? சவுடு தானே தோண்டிங்க. சும்மா ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகணும், திருமாவளவன் சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு என்னைக்கு எங்கேயோ வெளியிலேருந்து வந்த ஒரு ரெட்டியார் சொன்னார். உடனே கூட இருக்கிற ஆளுங்கள்லாம் ஏயோ ரெட்டியாரை வாய முடியா, நல்லா தானே ஆட்சி போயிருக்குது, எதுக்கு இதெல்லாம் இப்போ பேசுகிற அப்படின்னு சொன்னவங்க தானே. திமுகவா விசிகாவான்னா எல்லாரும் திமுக பக்கம் தானே சொன்னா. வள்ளுவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் பறையர் பேரவையினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். பாஜக திமுகவுக்கு ஒரு ப்ரோக்ரஸ் கார்டு ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் உமன் சேஃப்டி ஃபெயிலு, அதுக்கப்புறம் லா அண்ட் ஆர்டர் ஃபெயில்னு சொல்லிட்டு 5 சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆனது போல் ஃபெயிலுன்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கை கொடுத்துருக்காங்க. இயல்பாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்கள் கருணாநிதிக்கு மார்க் போடுவார். இப்போ பாஜக போட்டிருக்கிற மார்க் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையானதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம தான் முடிவு பண்ணோம் எல்லாமே சரியாக இருக்கா இல்லையான்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒன்றும் பெருசாக சரியில்லை. அதால தான் இவங்க சொல்கிறாங்க யார் இருந்தாலும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சப்பக்கட்டு கட்டுறாங்கல்ல. அதுக்கு காரணமே இதுதான். நம்ம ஒரு 10 வருடங்கள் திமுக ஆட்சியில் இல்லாமல் இருந்தது. கருணாநிதி அவர்கள் சாகும்போது எப்படியாவது நான் முதல்வராக சாகணும் அப்படின்னு எவ்வளவோ அந்த ஆத்மா துடிச்சது, அது நடக்கலை. ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கிடைச்சிது. எல்லாரும் சொன்னால் கட்டம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, ஐயா இவர் கையில் பார்த்தா கீழே போட்டு உடச்சிடா இருப்பாரா அப்படிலாம் சொன்னாங்க. அதையும் மீறி ஒரு வாய்ப்பு கிடைச்சார். அந்த வாய்ப்பை சரியான முறையில் தமிழ்நாட்டு மக்களுக்காக கொஞ்சம் செஞ்சுருக்கணும். நீங்கள் அந்த பக்கம் நின்று எதனா பண்ணீங்க, தமிழ்நாட்டு மக்களின் இயல்பு அன்றாட வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு ஏதாவது செஞ்சுருக்கணும் சார். ஒன்றுமில்லை சார், எங்கள் ஊரில் ஏரியை தோன்றான் சார், போய் பாருங்களேன். கேஜிஎஃப்ல எப்படி பள்ளம் இருக்கும் அந்த மாதிரி தோண்டி வச்சுருக்காங்க சார், சவுடு மண் எடுக்கிறேன்னு. இதெல்லாம் ஐயோப்பா, இதெல்லாம் பேசுனா நம்ம அரசுக்கு ஆகாதவங்க. ஒரு மனசாட்சி வேணாம். நாளைக்கு ஊரில் எவ்வளோ 4 குழந்தை குட்டி போய் அது ஏரியில் குளிக்குது வச்சுங்க, நிச்சயமாக ஏதாவது ஒன்று நடக்கும். ஏன்னா இப்படியா இன்னும் நிலக்கரி எதனா தோண்டிங்களா? சவுடு தானே தோண்டிங்க. எங்கள் காரணை கிராமத்தில் நிலக்கரி தோண்டி எடுத்துருக்கான் சார், சவுண்டு எடுக்கிறேன்ட்டு. இந்த மாதிரி பல இடங்கள்ல. அப்போ இதெல்லாம் எப்படி ஒரு அரசு விடுது? அப்போ இதெல்லாம் யாருக்காக? ஆளுங்கட்சியினருக்காகத்தானே. என்ன இந்த மாதிரிலாம் பண்ணால் அப்புறம் எப்படி இது? அடுத்தவன் வர்றதுக்கு, அடுத்தவன் எதாவது பண்ணுறதுக்கு எதாவது இருக்கணுமா இல்லையா? மொத்தமாக நீங்களே சுற்றி போனீங்களா எப்படி இது? ரொம்ப இதையெல்லாம் நம்முடைய முதல்வர் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். நீங்கள் செய்யுங்க. நான் அரசியல்வாதிகள் எல்லாம் தியாகிகள் தானே, நீங்கள் செய்யுங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு செய்யுங்க. இப்படிலாம் இதுவரை திமுக அரசில் நடக்காத பல விஷயங்கள் இந்த 4 ஆண்டுகளில் நடந்துடுச்சு. இது எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? இல்லை மொத்தமாக ஃபெயில் போடுற அளவுக்கு இந்த ஆட்சி இருக்கா? நிச்சயமா எதுலுமே ஒன்றும் இல்லை சார். தமிழக முதல்வர் எதையாவது கண்ட்ரோல் பண்ணுறாரா அப்படிங்கிறதே நமக்கு சந்தேகமாக தான் இருக்குது. எல்லாரும் சொல்கிற மாதிரி நமக்கும் அந்த சந்தேகம் எழுகிறது. புரியுது. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய நினைவு நாள், அந்த நினைவு நாளுக்கு பொற்கொடி அவர்கள் கட்சி பேதம் பாராமல் பாமக, சீமான் அவர்கள் போன்ற எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டுருந்தாங்க. எப்படி பார்க்குறீங்க? இப்போ எனக்கு கூட திட்டு இருக்குன்றான், கொஞ்சம் பார்த்துங்கன்ட்டாங்கல்ல. அந்த மாதிரி தான் ஆம்ஸ்டாங்கை திட்டு இருக்குங்க, கொஞ்சம் பார்த்துங்கன்னாங்க. இப்போ நீங்கள் இந்த தடவை ஒரு 100 போலீஸ் கண்காணிக்கிறாங்கல்ல, எதுக்கு குதிரை ஓடின பிறகு லாயத்தை மூடி பாதுகாப்பு போடுறீங்களா?
இல்லை அவங்க மனைவிக்குமே அந்த திருட்டன்றது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ம் ஆம்ஸ்ட்ராங்கை நீங்கள் வந்து சரியாக பார்த்துக்கலாம் தான் நான் சொல்லுவேன். சரி. ஏன்னா சார் இங்கே ஒரு பெரிய சிக்கல் இருக்குது சார். இந்த பறையர் வன்னியர் ஒற்றுமை பேசுகிறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாருமே இங்கே சிக்கல் இருக்குது. அது ஆம்ஸ்ட்ராங்காக இருக்கட்டும், ஜெகன்மூர்த்தியாக இருக்கட்டும், இந்த மூர்த்தியாக இருக்கட்டும், எங்களுக்கு எல்லாமே ஒரு தட்டு இருக்குது. எப்போ வேணாலும் எது வேணாலும் நிகழலாம். இந்த அரசு அதை கண்டுக்காது. என்ன பெருசா ஆகிடும். பறையர் வன்னியர் ஒற்றுமை என்ற பேரில் பஞ்சாயத்து நடக்குது, உள்ள என்ன பணப்பரிமாற்றம் நடக்குது. என்ன பரிமாற்றம் நடக்குதான்? என்ன பரிமாற்றம்? ஒன்றும் புரியல. என்ன இது புதுசாகுது? என்ன சார் இல்லை பணப்பரிமாற்றம் என்ன சொல்கிறாங்க? என்னது வன்னியர்கள் அவங்களுக்கு இவங்க ஆதரவாவோ இவங்களுக்கு அவங்க ஆதரவாவோ பல பஞ்சாயத்துகளில் பணம் பரிமாற்றம் நடக்கப்படுது. இந்த கேள்வியே தப்பு. ஒரு எஸ்சி வன்னியரும் பேசிங்கன்னா பணப்பரிமாற்றம், நீங்கள் பேசுனா பேச்சுவார்த்தை. பேசி விட்டார் தலைவர். என்ன மாவட்ட செயலரா? மாவட்ட செயலர் தான் பேசி விட்டார். இது வேறு யாருன்னா பேசுனா பஞ்சாயத்து இல்லை. அவங்க ஏன் போக்கத்த பசங்களை? அதாவது இங்கே ஒரு பெரும்பான்மையாக உழைக்கின்ற சமூக மக்கள் வந்து ஒன்றிணைஞ்சக்கூடாது. ஆம்ஸ்ட்ராங் சொன்னார்ல, எங்கள் அப்பா இருந்த திமுக வேணான்னு தான் நாங்கள் அந்த கொடி வேணாம் அந்த சின்ன வேணான்னு வந்துட்டோம். இப்போ வந்து பேண்ட் சட்டை போட்டு பொக்கை எடுத்துகிட்டு போய் குஞ்சு நிற்கிறீங்கன்னார்ல. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் குனிந்து இருந்தால் இன்னொரு உயிரோடு இருந்திருப்பார். ஜெகன்மூர்த்தியோ இல்லை நான் இந்த மூர்த்தியோ அதே மாதிரி கொஞ்சம் குனிஞ்சிருந்தோம்னா எங்களுக்கு இந்த சிக்கல்லாம் வராது. இப்போது ஆம்ஸ்ட்ராங்கோட கொலைக்கு காரணம் திமுகவோட ஒரு அனுசரித்து போகலான்றது தான் சொல்கிறீங்களா? ஊமை மக்களின் குரலாக இருந்தார், அப்படி எடுப்பாங்க. ஊமையாகவே இருக்கணும், ஊமைக்கு தலைவரை நாங்கள் கட்டிப்பிடிச்சி வச்சுப்போம் அப்படின்ற நிலை இருந்தது. ஏம்பா எங்கள் அப்பா தான் அங்கே போய் குனிந்தாருன்னா நீ ஏம்மா பேண்ட் ஷர்ட் போட்டு போய் குனிற அப்படின்னு ஆம்ஸ்ட்ராங் சொன்னார். அப்புறம் அது போதாதா? புரியுது. சார், இவங்க பொற்கொடி வந்து எல்லாருக்குமே போயிட்டு அந்த அழைப்பெல்லாம் கொடுத்தாங்க, உங்களுக்கும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் திருமாவளவன் அவர்களுக்கும் செல்வ பெருந்தகைக்கும் கொடுத்த மாதிரி எனக்கு என்னமோ தெரியும். திருமாவளவனுக்கு கொடுத்தாங்க. செல்வ பெருந்தகைக்கும் கொடுத்தாங்களா? அந்த திருமாவளவனுக்கு கொடுக்கும்போது செல்வத்துக்கும் கொடுத்துட வேண்டியது தானே. ரெண்டு பேரும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லையே. புரியுது. கொடுத்துருக்கலாம், அவங்க என்னன்னு தெரியல. சீமான் அவர்களுக்கு அன்புமணி அவர்களாக கொடுத்துருக்காரு. எல்லாரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது என்ன இல்லை. நான் கம்பேர் பண்ணது திருமாவையும் செல்வத்தையும் கம்பேர் பண்ணுறேன். ரெண்டு பேருமே ஒன்று தானே. இப்போ இவர் கொடுத்தாங்க, அவருக்கும் கொடுத்துருக்கலாம். புரியுது. ரெண்டு ஒன்று தான் கொடுத்துருக்கலாம்னு சொல்கிறீங்க, ஒரு யோகத்தின் அடிப்படையில் சொல்கிறீங்க. நான் பல அரசியலாக பல அர்த்தத்தோடு சொல்கிறேன், பார்க்குறவங்களுக்கு தெரியும். புரியுது சார். சார், திருமாவளவனுக்கு திமுக கூட்டணியில் மீண்டும் மீண்டும் நெருக்கடியை உருவாக்குறாரா முதல்வர் அப்படின்ற மாதிரி இருக்குது. புதிய கட்சிகள் எல்லாம் இணையறதுக்கான அறிகுறியும் வாய்ப்பும் இருக்குது. சார், மானங்கட்டவனுக்கு இங்கே என்ன வேலை? மானங்கட்டன் தான் போக வேண்டியது. இல்லை, அவருமே சொல்லிட்டாரு, அதிமுகவுடைய அந்த பேரணிக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருமே அந்த அப்படியா வாழ்த்து தெரிவிச்சிட்டாரா? ஐயோ சூப்பராச்சா. எல்லாத்துக்குமே கருத்து சொல்லுவார் அவர். ஆமாம், விஜய்க்கும் சொல்லுவார், காங்கிரஸுக்கும் சொல்லுவார். அவர் வந்து இவரோட கட்சியின் நடத்துனர். இவர் மற்ற கட்சிக்கெல்லாம் காப்பாளர். இவர் யாருக்கு ஒன்றுனாலும் உடனே ஓடி போய் ஐயோ கண்ணே, தமிழ்நாட்டின் ஒரு மூத்த தலைவர், அதேதான் கண்ணே கீழே விட்டே கண்ணே, என்ன கண்ணே மீசில் மண்ணு விட்டுக்குச்சு அப்படின்னு தொடச்சி ஒரு தானே அவர் எடுக்கிறதே. நம்ம வந்து திமுகவில் ஐயா பார்த்து செய்யுங்கன்றோம். இதில் பகுசு வேறையா? இன்னும் எல்லா கட்சிக்கும் இவர் தான் தலைவர் மாதிரியா? சார், தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இயக்கமாக யார் சொல்கிறது? திருமாவளவனே சொல்கிறார். அவரே சொல்லிட்டாரா? அப்போ சரிதான். ஏன் அப்போ போய் அங்கே போய் கெஞ்சின்னு கிடைக்கிறீங்க? தவிர்க்க முடியாத சக்தி தானே. தவிர்க்க முடியாத சக்தி நான் என் தலைமையில் ஒரு அணி அமையட்டும், தமிழ்நாட்டை மாற்றி அமைப்போம். கூப்பிட ஒரு பையன் வரலாம் பாரு. ஒரு விஜயகாந்த் கூட போய் நின்று நான் அவர் ஆனாண்ணா விஜயகாந்த் தான் வந்து மக்கள் நல கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் சொன்னல, ஏன் நான் ஆகக்கூடாதா? இந்த முறை நான் ஆள்கிறேன், நான் ஆவேன், ஜனநாயக சக்தி எல்லாம் வாங்க, ஒரு பையன் கூட வரணும் பாரு. முதல்ல சும்மா வாங்கிறது 1% ஓட்டுக்குதா 1.5% ஓட்டுக்குதான்னே தெரியல. இதில் வேற ஒரு பெருமை, தனித்து நின்று எங்களுடைய வாக்குகள் எத்தனை சதவீதம் என்று நிரூபிக்கலாமே இன்றைக்கு அரசியல் களத்தில் இருக்கிறோம். அதால் தான் அவன் காரியத்தை போகிறான் திமுக. எங்களால் ஜெயிச்சுட்டு அதால் தான் உங்கள் எம்பி ரவிக்குமார் ஜெயிச்சவனே போய் பொன்முடி வீட்டுக்காரம்மா காலில் விடுவார். வேற என்ன? அதால் தான் உங்கள் எம்எல்ஏ எல்லாம் சொல்கிறான் வந்து அந்த கடவுள் கூட கேட்டால் தான் கொடுப்பாரு, திராவிட கடவுள் கேட்காமையே கொடுத்துருவாரு அப்படின்றாங்க.
சும்மா ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகணும், திருமாவளவன் சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு என்னைக்கு எங்கேயோ வெளியிலேருந்து வந்த ஒரு ரெட்டியார் சொன்னார். உடனே கூடக்கிற ஆளுங்கள்லாம் யோ ரெட்டியாரை வாய முடியா, நல்லா தானே ஆட்சி போயிருக்குது, இப்போ எதுக்கு இதெல்லாம் இப்போ பேசுகிற அப்படின்னு சொன்னவங்க தானே. திமுகவா விசிகாவான்னா எல்லாரும் திமுக பக்கம் தானே நின்னா. இதில் நீ வந்து பெருமை பேசுகிற. ஐயோ நான் தான் எல்லாத்தையும் தீர்மானிப்பேன். இன்றைக்கி வந்து சூரியன் மறைவதும் சூரியன் வருவதுமே என்னால் தான். ஏய் நீ உட்காந்துங்கிறத நான் கொடுத்த மெழுகுவத்தி வெளிச்சத்தில் அப்படின்னு திமுக சொல்லுது சார். ஆனால் பழைய சமூக வாக்குகளை பெரும்பான்மை வாக்குகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணாருங்க சார் திருமாவளவன். பார்ப்போம் அது இந்த தடவை நடக்குது. 5 வருஷம் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்ல, அதான் திருப்பி வச்சிட்டிங்கல்ல, அப்புறம் என்ன. அதிமுகவுக்கு அவர் வாழ்த்து சொன்னது திமுகவுக்கு அவர் நெருக்கடி கொடுக்குறாருன்றதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இதெல்லாம் சும்மா சார். ஒரு கூட்டணிக்குள்ளே இருந்துட்டு இன்னொரு கூட்டணிக்கு வாழ்த்து நாளைக்கு சொல்ல போகிறாங்க எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது எங்களை யாராலும் உடைக்க முடியாது. இன்னமும் அவன் சுற்றி அறிவாரோட சுற்றி பெட்ரூமோட திமுக கூட்டணி உடைக்கலான்னு போகிறாங்களா? அதான் வேலையா? எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது இருந்துட்டு போட்டுமே பின்ன. இன்னுமா விஜய் வாங்க தருமான்னு கெஞ்சுங்கிறாரா? இல்லை அதிமுக வாங்க தருமான்னு கெஞ்சுதா? என்ன பேச்சு இது? ஒரு அடிமை கூட்டம் வேலை செய்வதற்கு தேவை. அது வந்தால் நல்லா தான் இருக்கணும்னுவாங்க எல்லாரும். அப்புறம் உடனே நான் தான் தீர்மான சக்தி. ஏங்க 8.2% ஓட்டை வச்சிருக்கிற சீமான் அந்த மனுஷன் மாட்டும் ஜனங்களுக்கு என்ன பிரச்சனையோ அங்கங்கே ஓட்டுங்கிறத இன்னைக்கு சிதம்பரத்தில் இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1.5-2 மாசமா லோன்னு அலையிறார், ஊராக அலையிறார் பாவம். ஒரு பிரச்சனை எடுத்துக்கினேன். நீ இங்கேயே உட்காந்துன்னு நாங்கள் தான் தீர்மானிக்கிற சக்தி. திருமாவளவன் இங்கேயும் போகலன்னு நீங்கள் சொல்லுவாரீங்களா சார்? சொல்கிறேன் நான். தினமும் அவரும் காலையில் மாலையில் பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு, பேசுறாரு. எங்கே சந்திக்கிறாரு? சிவகங்கை கூட அஜித்குமார் வீட்டுக்கு கூட போய் பார்த்துட்டு வந்தார். கல்யாணம் வீட்டுக்கு போய் என்ன சொன்னார்? இப்படி தாங்க இருக்கும், நீங்கள் முதல்வரெலாம் தப்பாக நினைக்காதீங்க, நானே முதல்வராக இருந்தால் கூட இப்படி தாங்க நினைக்கிறேன். அதை சொல்லுவதற்கு ஒரு தலைவர் தேவையில்லை சார். ஒரு தலைவர் தேவை, ஒரு தருதலை போதும். எப்பவுமே இப்படி தாங்க இருக்கும், விட்டு போங்க. அதான் லாண்டாடு, அதான் முதலமைச்சர். ஒரே ஒரு நாளில் கிராம நிகழ் சிஸ்டத்தை மாற்றினார் எம்ஜிஆர். விஏஓ சிஸ்டம் வந்தது, அதான் முதல்வர். இன்றைக்கு ஒரே கையெழுத்து, 10 மணிக்கு கடை சாத்தணும்ல, நாளைக்கு எவனும் கடை தரக்கூடாது. யார் கையெழுத்து? முதல்வர் கையெழுத்து. நாளைக்கு பள்ளிக்கு விடுமுறை விடுங்கள், யார் கையெழுத்து? முதல்வர் கையெழுத்து. வேற என்ன வேணும்? நாளைக்கு குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்துருந்தல்ல, ஒரு குடும்பத்துக்கு 10,000 போ, யார் கையெழுத்து? இன்னும் 1000 ரூபாய் வாங்கி திட்டு நான் திம்புறா, நாளை முதல் 1000 ரூபாய் கட்டு, யார் கையெழுத்து? முதல்வர் கையெழுத்து. என்னமோ இந்த இவன் சொன்னாப்புல, யார் அவர்? திமுகவில் ஒருத்தர் பேசினே இருப்பார், பண்ண சிவாஜி கிருஷ்ணன். அவர் இல்லை சார், தமிழன் பிரசன்னா. முதல்வர்னா யார் தெரியுமா? என் வீட்டில் சாக்கடை எடுக்கிறவன் சொன்னார், போனாட்சியில் சொன்னார். அந்த மாதிரிலாம் இவர் சொல்கிறாரு. சும்மா முதல்வர்னா சாக்கடை எடுக்கிறவங்க இந்த இது நீங்கள் அது யாராக இருந்தாலும் அப்படி தாங்க நடக்கும். ஒரு சாக்கடை எடுக்கிறோன்னு சொல்லி என்ன மாற்றம் வந்துருமா போலீஸ்கிட்ட போய்? அப்படின்லாம் திரும்ப அவர் முதல்வரை அசிங்கப்படுத்துக்கிறார் சார். ஆனால் ஆறுதலாக வந்து தன்னுடைய சொந்த சமூகமும் இல்லை, வேற ஒரு சமூகம் தான். ஆறுதலாக போய் ஒரு தலைவர் நின்று போய் நீ என்ன சொன்ன, இது மிகவும் கண்டிக்கத்தக்கது, இது மாதிரி ஒன்றும் நடக்காது, தவறு நடந்து விட்டது, அப்படி இல்லை சிஎம் கூட ஏதோ தெரியாம நடந்துச்சு சொன்னார். என்னத்தையும் ஒன்று ஏதி கொடுத்து சொல்லிட்டாருன்னு வச்சுக்க. நீ போய் நானே முதல்வராக இருந்தால் கூட இப்படி தான் நடக்குன்னா நான் என்ன சொல்ல வரேன்? நாளைக்கு இது மாதிரி பல என்கவுண்டர், பல வந்து லாக்அப் நடக்குன்னு சொல்கிறேன். இது சரியான்னு மட்டும் சொல்லுங்க. நான் வந்து ஏதோ திரும்ப அப்படி இப்படி பேசுகிறேன்றீங்கல்ல, இது சரியா அந்த வாதம்? ஒரு ஆங்கராக சொல்லுங்க. யார் இருந்தாலும் இப்படி தாங்க நடக்கும், நாளைக்கு கூட நடக்குங்க. இது என்னது இது? இல்லை, ஒரு வார்த்தையில் ஒரு தடுமாற்றம் இருந்தது, ஏதோ ஒரு யாரோ அழுத்தி சொன்னது போல இருந்தது. எங்கே அழுத்துறானா? முன்னாடி அழுத்துறானா? அப்புறம்
புரியுது. விஜய் அவர்கள் வந்து பாஜகவோட போவாருன்னு சொல்லிட்டு பல்வேறு கசிவுகள்லாம் வந்திருந்தது. விஜய் இன்னைக்கு தீர்மானமாகவே அதை நிறைவேற்றி பாசிச சக்திகளோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை, திமுக பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி இல்லைன்னு தெளிவுபடுத்திருக்காரு. சரி, விஜய் பாஜக கூட போனா என்ன? இல்லை, அவரே தெளிவுபடுத்திட்டாரு. சொல்லுங்க. விஜய் என்னையா, நான் தானே உனக்கு 200 கோடி கொடுத்து கட்சி ஆரம்பினேன். சரி, ஏன் என்கிட்ட காசை வாங்கினு திருப்பி எனக்கு எதிரான பிஜேபி கிட்ட போறியா? சொல்லு. யார்? திமுக யாரோ விஜய் அங்கே போகக்கூடாது, வரக்கூடாது, பிஜேபி கூடன்றாங்கல்ல. என் காசை வாங்கி என்ன எனக்கு எதிராகவே நிற்கிறேன்னா சொல்லுங்க சார். அவர் வந்து ஓன் பார்ட்டி, அவர் யார் கூட போடணும்னு அவர் தானே சார் முடிவு பண்ணணும். நீ என்ன எல்லாத்துக்கும் நீயே இனிஷியல் போடுறீங்க? நீங்கள் பிஜேபி கூட இருக்கும்போது இனிஷிதா? ஏன் நாளைக்கு நீங்கள் பிஜேபி கூட இணைய மாட்டேங்கிறீங்க உத்தரவாதம் இல்லை? விஜயும் அதை சொல்லியிருந்தார், பாஜகவோட கூட்டணி வைக்க நாங்கள் ஒன்றும் திமுகவோ அதிமுகவோ அல்லன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். இருக்கட்டும் சார், தேர்தல் நேரத்தில் அவங்க கட்சி அவங்க தான் சார் முடிவு பண்ணணும். நீங்கள் யார் சார்? என்ன அவ்வளோ அம்மாம்பரிய நீங்கள் வந்து தட்டாம்பலையா? அதால் மக்கள் மீது அக்கறை இருந்தால் அங்கங்கே என்ன பிரச்சனை நடக்குது, ஜனங்களுக்காக போய் நிற்போம் அப்படின்னு வேலையை பார்ப்பாங்க. ஒன்றும் இல்லத்தால ஓட விட்டே சுற்றி வந்துங்கண்ணே. அப்போ நான் இருக்கிறதுக்காக காலைல ஒரு ப்ரெஸ் மீட்டு, மத்தியானம் ஒரு ப்ரெஸ் மீட்டு, அவ்வளோதான். இல்லை, சிபிஎம் தலைவர் சண்முகம் கூட சொல்லியிருந்தார், அதோட விஜய் அங்கே போனால் ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் வந்து நிலவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. இந்த விஜய் பிரச்சனை இல்லை, அந்த பக்கம் ஒரு சரியான கூட்டணி அமைச்சிட்டா கொஞ்சம் சிரமம் தான். நம்ம பருப்பு வேவாது, நம்ம கதை ஆகாது. அதானே உங்களுக்கு? இல்லை, முதல்வர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு சார். முதல்வர் வந்து சொல்லிட்டாரு 2026 மட்டும் இல்லை, 36, 31 நம்ம ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் 32 நிப்பாட்டீங்க? உதயநிதிக்கு அப்புறம் வேறு யாரும் முதல்வராக வரக்கூடாதா திமுகலேருந்து? ஏன் அவரே அந்த முடிவு பண்ணிட்டாரு? போதும், ரொம்ப நாளைக்கு இவங்களை ஏமாற்ற முடியாதுன்னு அவரே முடிவு பண்ணிட்டாரா என்னன்னு தெரியலையே. அதனால் எல்லா கட்சிகளும் தேர்தலில் வியூகம் வைப்பது வெற்றிக்கு தான். நீ அதில் போகாத இதில் போகாத, நீங்கள் யார் இதில் சொல்கிறதுக்கு? நான் ஒருபடி மேலே பேசுகிறேன். நீங்களே பிஜேபி கூட சேர்ந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. திமுக ஒரு பேச்சுக்கு இப்படி சொல்லுவோம், காங்கிரஸ், அதிமுக, விஜய் இன்னும் கொஞ்சம் கட்சிகள்லாம் சேர்த்துன்னு ஒரு பேச்சுக்கு வைப்பேன் சார். திமுக என்ன சார் பண்ணும்? என்ன பண்ணுன்றீங்க? புரியுது. ஒரு மினிமம் அஜெண்டா, ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு சேர்க்கிறோம்னு சொல்லிட்டு சிம்பிளாக போகிறீங்க. என்ன அதில் பிரச்சனை உங்களுக்கு? அதுதான் சொல்கிறீங்கள, கொள்கை முக்கியமல்ல, கூட்டணி தான் முக்கியம், வெற்றி தான் முக்கியம் தான் சொல்கிறீங்கள. அப்புறம் என்ன உங்களுக்குள்ள? ஏற்கனவே பிஜேபி கூட இருந்தவங்க தானப்பா, ஏன்பா இப்படி தாலி இறக்குறீங்க? என்னமோ நீங்கள் அவன் கிழக்க வந்து நீங்கள் மேற்கு போகிற மாதிரி சொல்கிறீங்க. 2 பேரும் கட்டி பிடிச்சின்னு ஒரே திசையில் போனவங்க தானே. அதால் சும்மா சார் இது இவர்களுக்கு வந்து எதிரே இருக்கிற கூட்டணி வலுவாக இருந்துடக்கூடாதுன்னு இவங்க பார்க்குறாங்க. புரியுது சார். சீமான் அவர்கள் வந்து இந்த அஜித்குமாருக்கு எதிராக வந்து அவங்க அங்கே அந்தந்த மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டங்களை நடத்த சொல்லி நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் பல்வேறு நிகழ்ச்சிகளை வந்து செஞ்சுட்டு இருக்காரு. ஒட்டுமொத்தமாக அந்த செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? அஜித்குமாருக்கு எதிரான இந்த கண்டன குரலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அஜித்குமார் இல்லை சார், ஆடு மாடுக்கும் குரல் கொடுக்குறது சீமான் சார். சரி, எங்கேயோ ஒரு நீ தண்ணி வேணா வாங்கி குடிச்சிருவியா, குருவி எங்கேந்தியா தண்ணி குடிக்கணும்னு கேட்குற ஒரு சீமான் சார். ஆனால் அதையும் விமர்சிக்கும் வகையில் நான் தரிப்பாயிலோ எதை சொன்னாலும் விமர்சி தான் செய்வான். இவனுக்கு அண்ணாரி காலத்துக்கு வந்து வாயில் வச்சு பிபி வச்சு வாசினே இருந்தால் கூட சைடு பார்ட்டி மாதிரி சூப்பர் சீமான் தான் சொல்லுவாங்க. அதனால் சீமானவர்கள் அரசியல் என்பது இந்த மனித குலத்துக்கான, இந்த மண்ணில் வாடுகிற அனைத்து உயிர்களுக்குமான அரசியல். அதனால் அதை போய் நீங்கள் தேர்தலுக்குள்ளே சேர்த்துடாதீங்க. அண்ணங்கிட்ட பர்சனலாக என்னென்ன இந்த தேர்தல்னா அட விடுங்கன்னா தேர்தல் வரும் போகணுவார். அதனால் இது வந்து மற்றொன்று இல்லை, நாம் தமிழர் மாற்று. அதில் வந்து 1% கூட சந்தேகம் வேண்டாம். அதனால் அவங்க பாதையை அவங்க வந்து தீர்மானிச்சுப்பாங்க. அதை இன்றைக்கி சிதம்பரத்தில் எங்கே இருக்கிறாங்க, அவர் பாட்டுன்னு அவர் வேலையை அவர் செய்கிறாரு. மக்கள்கிட்ட மாற்றம் வரணும், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், ஒரு அவேர்னஸ் வரணும், அந்த வேலையை அவர் செய்கிறார். மக்கள் வந்து என்னைக்கு வந்து 3/4 பேர் அவேர்னஸ் ஆகிட்டாலே அவர்கள் முடிவு செய்வார்களே எது சரியான அரசியல். நடப்பு கால அரசியல் குறித்து வாட்சி நன்றி. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி.